கொடுத்தோம் சாப்பாடு, பால் கொடுத்தாங்க. அவங்களால முடிஞ்சது ஏதோ சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே தான் வந்து ஹெலிகாப்டர் மூலமா சாப்பாடு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அன்னைக்கு ஈவினிங் போல வந்து நடத்தி கூப்பிட்டு போனாங்க. ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல இருந்து பஸ்ல இருந்து ஒரு ஊருக்கு ட்ரெயின்ல திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி ஸ்ரீவைகுண்டம் வந்தீங்க. ட்ரெயின் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ எப்படி இருந்தது? மழை எப்படி இருந்தது? மழை சொல்ல முடியாத அளவுக்கு ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ரொம்ப மழை ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ட்ரெயின் கொஞ்சம் மழை விட்டோனே எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். 2 hours நின்னதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, இல்ல ட்ரெயின் இதுக்கப்புறம் போகாது, இங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். மலையில குழந்தைங்களை வச்சுட்டு எங்க போக முடியும் அப்படின்னு பயந்தோம். அதுக்கப்புறம் தான் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்து சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. வெளியே போக முடியல. எதுவுமே குழந்தைங்களுக்கு ஒரு பாலோ சிப்ஸோ சாப்பாடு வாங்குறதுக்கு எதுக்குமே சுத்தி ட்ரெயினை விட்டு வெளியே போக முடியல. மழையும் இருந்துச்சு, தண்ணியும் இருந்துச்சு. ட்ரெயின்குள்ளேயே தான் இருந்தோம் 2 நாள். ஃபர்ஸ்ட் டே தான் ட்ரெயின்ல தண்ணி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ட்ரெயின்லயும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, ஸ்டேஷன்லயும் தண்ணி இல்லை. அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து கொஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி, சாப்பாடு. நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துச்சு, குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சு. மெடிசன்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெட்டரா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால தண்ணி இருந்தது. அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது? தண்ணி இருந்தது, கரண்ட் இருந்தது, வர தண்ணி. அதனால ஒரு நாள் ஃபுல்லுமே யாரும் வர முடியாது. ஏன்னா கழுத்தளவு தண்ணி போச்சுன்னா வர முடியாது இல்லையா? அது வரல. அப்புறம் ஆரியம் ரயில்வே போலீஸில் அவங்க தான் நல்லா பார்த்தாங்க. ஆனால் ஊர் மக்கள் ஃபர்ஸ்ட் நாள் ஊர் மக்கள் பார்த்தாங்க. ஊர் மக்கள் பால் காப்பி எல்லாமே பிள்ளைகளுக்கு விட்டாங்க. அத்தனையும் கொடுத்தாங்க. நம்ம பெரியவங்கள விடுங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்துட்டாங்க. சத்துணவு மாவு உருண்டை செய்து கொண்டு கொடுத்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு குழந்தையில கொடுத்தாங்க. அது கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, வெறும் காப்பி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் உள்ளது தான் கடை எல்லாம் தண்ணி. அவங்க வீட்டில் உள்ளதை எடுத்து ஒவ்வொன்றும் செய்து எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அடுத்த நாள் போலீஸ் வந்துட்டாங்க. அவங்களும் நல்லா செய்தாங்க. அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்த ஆர்பிஎஃப் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பிஸ்கட் கொடுத்தாங்க. எல்லாமே அங்கே எங்கள் ஊரில் கோயில் சக்தி கோயில் கொடுக்கறதுக்காக போயிருக்கோம். இல்லை, உங்கள் வயசில் இந்த மலையை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த மாதிரி மலையை எப்படி பார்க்குறீங்க? மலையாக பார்க்குறோம். இது நாள் வரையும் பார்த்ததே இல்லை. அதுலேயும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மலையை பார்த்ததில்லை. மெட்ராஸில் பார்த்துருக்கோம். இந்த ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த மலை கிடையாது. திருச்செந்தூரில் 5 மணிலேருந்து 7 மணி வரையும் ஆட்டோவிலே இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் 6 மாதிரி ஓடிச்சு. அந்த படியில் தண்ணி அடிச்சுட்டு 6 மாதிரி ஓடிச்சு. ஆட்டோவெல்லாம் நாங்கள் ஆட்டோவை நிறுத்திட்டு உட்காந்துருவோம். ஸ்டேஷன் முன்னாடி ஒரு மரம் இது பண்ணி ஓடிச்சு. அது ரொம்ப கஷ்டம். திருச்செந்தூர் ஊர்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அரசு உங்களுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை நல்லா பாதுகாத்துக்கிறாங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? அரசு வந்து பாதுகாக்கல, ஆர்பிஎஃப் தான் பாதுகாத்தாங்க. அரசு யாருன்னு பார்க்கல. ஊர் மக்கள் பார்த்தாங்க, ஆர்பிஎஃப் பார்த்தாங்க. ஆமாம், ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எங்களுக்கு தண்ணி எல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே இருந்த ஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டாங்க. மற்றபடி மக்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் மக்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மக்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. மற்றபடி என்னோட பேர் சிவகுமார். நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்துட்டு போயிருந்தோம். திருச்செந்தூர்லேருந்து திருப்பி நாங்கள் வந்து சண்டே அன்றைக்கி நைட் டிக்கெட் புக் பண்ணி ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எதிர்பாராதமாக வந்து மழை அதிகமாக இருந்தனாலும் தண்ணி வந்து தாமிரபரணி ஆற்று திறந்து விட்டதுனால வந்து வண்டி வந்து ட்ராக் ஃபுல்லாக அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து தண்ணி நிறைய போய் அடிச்சதுனால அங்கேருந்து போக முடியல. ஸோ மிட் நைட்டில் வந்து ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் வந்து கிட்ட ஒரு 10 hours ஒரு 3 பஸ்ஸு ஒரு வேன் எடுத்துகிட்டு போய் லோக்கல் கேம்பஸ் இறங்கினாங்க. பட் அந்த கொண்டு போய் விட்ட பஸ் வந்து திருப்பி வந்து கூப்பிட்றதுக்கு வராதுனால அதுக்குள்ளே வெள்ள லெவலில் அதிகமாகிடுச்சு. பஸ் அண்ட் தென் வந்து மீதி ஒரு 2 கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 36 to 40 hours ட்ரெயினில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்த ஸ்ரீவைகுண்டம் மேலப்புதுன்ற ஊரில் இருக்கவங்க அந்த ஊரில் இருக்கவங்க
சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பால் வயசானவங்களுக்கு மெடிசன்ஸ் மற்றெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது ஊர் மக்களுக்கு நான் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிரைவரை தான் பாராட்டணும் உண்மையாக. ஏன்னா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து தடுத்துட்டார். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் டிரைவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வண்டி எடுத்திருந்தால் அது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் உண்மையாகவே. அதே மாதிரி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மிஸ்டர் சவுகத் அலிகான் வந்து ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணார். மக்கள் அவர் அவரை முடிஞ்சதாக இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து ஹெல்மெட் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஏற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. பட் சுற்றியும் வந்து வாழை தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. ஊர் மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க பழத்தில் இருக்க வச்சு சமைச்சு கொடுத்தாங்க. தென் அடுத்த நாள் வந்து நேற்று காலையில் வந்து ஹெலிகாப்டரில் வந்து ஃபுட் பேக்கெட் போட்டு ட்ரை பண்ணாங்க. 2 hours தான் லொக்கேஷன் வந்து இந்த மட்டும் தண்ணி. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹெலிகாப்டர் டீம் வந்து தண்ணியை வந்து சாப்பிட்டு ரெஸ்கியூ வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முழங்கால் அளவு தண்ணியில் வந்து நாங்கள் நடந்து வந்தோம். தண்ணி அந்த ரெஸ்கியூ டீம் வந்து உண்மையாக கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ரெஸ்கியூ அந்த வேலூர் பக்கத்தில் இருந்த மக்கள் வந்து ஊர் மக்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது 2 ஊர் மக்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்ஸ். அந்த எல்லாமே ரயில்வே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் நாங்கள் அந்த டயத்தில் வந்து ஒரு 40 hours குடிச்சோம். சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான். மழை கஷ்டம் என்னென்னா அன்றைக்கி நைட்டு மழை பெய்யாமல் இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து எதிர்பார்த்ததோட அதிகம் மழை பெய்ஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணாங்க. மெடிக்கல் டீம் ஒன்று தனியாக வச்சு எங்களுடைய ஹெல்த்துக்காக டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ரயில்வே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்டையராக நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது வந்து வாஞ்சிமணியாச்சி வேலூர் வரைக்கும் நாங்கள் நடந்து வந்தோம். அந்த வேலூர்லேருந்து வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் ஸ்பெஷலாக வந்து பஸ்ஸு விட்டு அந்த பஸ்ஸுலேருந்து நடுவில் மெடிக்கல் டீமில் எங்கள் எல்லாருக்கும் வருது யாராருக்கு முடியுது அவங்களாம் பார்க்க சொல்லி நல்லா கைண்டாக பண்ணாங்க. ரயில்வே வந்து எல்லாமே நைட் ஃபுட்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா பண்ணாங்க. தேங்க்ஸ் டு சதர்ன் ரயில்வே. சார் உங்கள் பேர் சார் உங்கள் பேர் சிவகுமார். எங்கே இருக்கீங்க சார்? நான் இங்கே சேலையூர் ஓகே சார். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாத்ரூம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். குழந்தைங்களுக்கு பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கரண்ட்டில் நடக்க முடியல. இருட்டாயிடுச்சு. நைட்டெல்லாம் இருட்டாயிடுச்சு. குச்சி இதெல்லாம் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. யூரின் போகிறதுக்குலாம் தண்ணி நிப்பாட்டிட்டாங்க. மறுநாள் கொஞ்சம் மோட்டர்லாம் போட்டாங்க. சுடர்க்குள்ள தண்ணி. அன்றைக்கி நைட்டு ட்ரெயினுக்குள்ளே தண்ணி வந்து ஒரு பதட்டம் வேறு இருந்தது. பாம்புலாம் கொஞ்சம் வந்துச்சு தண்ணியில் அடியிலாம். அந்த மாதிரி பதட்டம் வேறு ஓடிச்சு. தண்ணிக்குள்ளே ட்ரெயினுக்குள்ளே தண்ணி வந்துருமோன்னு. ஆனால் வரல கார்டு அந்த அன்றைக்கி மழை பெய்யாததுனால தப்பிச்சிட்டோம். மற்றபடி எல்லாருமே ரொம்ப வயசானவங்களுக்குலாம் மாற்றம் வந்துருக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸஸ் இல்லை. ட்ரெஸ் எல்லாம் வந்து ஈரமாக இருக்குது. எல்லாம் காய போட்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ள எல்லாமே ரொம்ப கஷ்டப்படும். தண்ணி வந்து நல்ல முறையான தண்ணி பிடிச்சி தான் கடைசியே விட்டாங்க. இல்லைன்னா தண்ணி நிறைய ஆயிருந்தா ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டம். என் பேர் மைக்கிச்சு. ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. நாள் ஆக ஆக முதல்ல தெரியல மழையில தொடங்குதுலாம். நாள் ஆக ஆக எல்லாருமே ப்ரெஷர் ஆகிட்டாங்க. குழந்தைங்க அழுகிற சத்தம் எல்லாமே பார்த்து சாப்பாட்டுக்கு ஒரு 36 hours ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கே நிற்கிதுன்னு சொல்லி நிற்கிது. 5:30 மணிக்கு அந்த ஊர் மக்கள், அதாவது ஊர் மக்கள்லாம் புதுக்குடி, அவங்க வந்து மொத்த பேர் சேர்ந்து முதல்ல வந்து சுக்கு காப்பி போட்டு கொடுத்தாங்க. 2வது பால் காய்ச்சி கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பாடு அன்றைக்கி முழுதும் அவங்க தான் போட்டாங்க. வேறு எந்த அரசியல் வகை யாரும் வரல. அதிகாரிகள் பயந்துன்னு ஓடிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது அன்னைக்கு உள்ள ஆக்குனாங்க. நாங்கள் முந்தாள் நாள் வேற ஒரு நியூஸ் மூலியம் வெளியே தகவல் சொன்ன பிறகு 3 ஹெலிகாப்டர் வந்து அரசு மூலியமாக வந்தது. வேண்டியது கொடுத்தாங்க. ஆனால் அது வரைக்கும் கூட அந்த ஊருக்காரங்க நேற்று வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நேற்று இவங்க 5 மணிக்கு தான் அங்கேருந்து எங்களை கூப்பிட்டு வந்து வெள்ளூர் என்ற கிராமத்துலேருந்து 80 கொண்டு அங்கே வந்து மணியாச்சியில் கொண்டாந்து 11:20க்கு ட்ரெயின் கிளம்புனது. இது வரைக்கும் தாம்பரம் வர்ற வரைக்கும் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, சாப்பாடும் கொடுத்தாங்க ட்ரெயினில். மற்றவங்களை யாரும் அலோவ் பண்ணல. ஒன்லி அந்த வரவங்க தான் சொல்லி வந்தாங்க. இதுவரை தாம்பரம் நீங்கள் காப்பாற்றுறதுக்கும் இதனுடைய நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் எங்களுடைய இது பண்ணதுக்கும் உங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கு பொதுவாக புதுக்குடி பொதுமக்களுக்கு தான் முதல் நன்றி. 2வதாக ஹெலிகாப்டர் மூலம் அரசு துரித நடவடிக்கை எங்களுடைய கோரிக்கை கேட்டு அதிகாரிகள் அல்ல கொடுத்ததுனால அதுக்கப்புறம் 3 இதுலையும் வேண்டிய உணவுகள் கொடுத்தாரு. அனைவருக்கும் நன்றி, அரசுக்கும் நன்றி.